Core Azure Servicesல நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்டோரேஜ். நம்ம ஒரு ரிசோர்ஸஸை டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே எடுத்து போய் ஸ்டோர் பண்ணுறோம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் தான் இந்த கோர் அஸ்யூர் சர்வீசஸில் ஸ்டோரேஜ் அப்படின்றதையும் அவங்க தனி சர்வீஸாகவே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம மிஷினை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினில் ஒரு ஓஎஸ் ஃபைல் ஸ்டோர் பண்ணோம், நமக்கு தேவையான ஒரு பிக்சர், வீடியோஸ், இமேஜஸ், இல்லை நம்ம ஒரு மேசிவ் டேட்டா வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம், ஸோ சரியான ஸ்டோரேஜில் தான் போய் சேருதா அப்படின்றத படிக்கிறது தான் இந்த கோர் அஸ்யூர் சர்வீசஸில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ முக்கியமாக இந்த 6 ஸ்டோரேஜ் டைப் வந்து இந்த கோர் அஸ்யூர் சர்வீசஸில் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிளாப் ஸ்டோரேஜ். இந்த பிளாப் ஸ்டோரேஜ் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டா எல்லாம் ஒரு டிசைனே இல்லாமல், ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் டெக்ஸ்ட்டாக இருக்கும், இமேஜாக இருக்கும், வீடியோஸாக இருக்கும், இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை ஈஸியாக அப்லோட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதும் இல்லை வேணாமாம். ஸோ அதை நம்ம எங்கே எடுத்து போய் வைக்கிறோம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அப்படி பண்ணுற இடம் தான் இந்த பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ பிளாப் ஸ்டோரேஜில் நம்ம ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் இன்டர்நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாப் ஸ்டோரேஜோட ஸ்பெஷாலிட்டியே. பிளாப் ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே ஸ்கேலபிள். அதாவது நம்ம எவ்வளோ அப்லோட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து டெலீட் பண்ணுறோம், நமக்கு தேவையான இடத்துக்கு இதை மூவ்மெண்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்மளால் இந்த பிளாப் ஸ்டோரேஜில் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாப் ஸ்டோரேஜ் மூலமா ஆட்டோமேட்டிக் பேக்கப் நம்மளால் என்ஷூர் பண்ணிக்க முடியும், டியூரபிலிட்டியை நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். அதே நேரத்தில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸை நம்மளுடைய கோர் அட்மின் பேனலில் இருந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பிளாப் ஸ்டோரேஜோட ரொம்ப அழகான சிறப்பு. சரி, இந்த பிளாப் ஸ்டோரேஜில் நம்ம ஃபைல் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம், ஆனால் இந்த ஃபைல் ஸ்டோரேஜுக்கும் பிளாபுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாப் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபைலை வேணாலும் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலுக்கு உள்ளே வர ஃபைல்ஸை மட்டும் அப்லோட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஃபைல் ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆன் ப்ரமிசஸில் ஒரு சர்வர் வச்சுருக்கோம், அதில் நிறைய அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கிருந்து ஒரு டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட்டில் மெயில் சர்வீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம மைக்ரோசாஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அஷூர் சர்வீஸில் கூட நம்ம எடுத்து இந்த மாதிரியான ஃபைல் ஸ்டோரேஜ்குள்ளே நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே. பிளாப் ஸ்டோரேஜில் எல்லா ஃபைல்ஸும் அப்லோட் பண்ண முடியும், ஆனால் மைக்ரேஷன், எஸ்எம்பி ப்ரோட்டோக்கால், ஒரு செக்யூரான பிளேஸ் வேணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு இந்த ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு சேவ் பண்ணி வைக்கிற ஒரு சில ஃபைல் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் ஸ்டோரேஜில் நம்மளால் பண்ண முடியும். ஸ்னாப்ஷாட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், அதை டெய்லி பேக்கப் எடுக்குது இல்லையா. ஸோ அந்த டெய்லி பேக்கப் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இடம் தான் இந்த ஃபைல் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட், அஷூரில் இருக்கிற டேபிள் ஸ்டோரேஜ். இந்த டேபிள்ஸ்னால் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸலை பார்த்துருப்போம். இந்த எக்ஸல் பேசிக்காக எதுக்காக பயன்படும்னா, ஒரு ரோ ஒரு காலத்துக்கு நடுவில் நம்ம நிறைய டேட்டாவை ஒர்க் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி எடுக்கிறது. ஸோ அதே தான் இதை பேசிக்காக நோ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கோட் லாங்குவேஜ் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ பேசிக்காக இந்த டேபிளில் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூசர் நேம், யூசர் ப்ரொஃபைல், அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரி யூசருடைய டேட்டாவை வைக்கிறது, இல்லை நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுடைய டேட்டாஸை உள்ளே வைக்கிறது. ஸோ ஒரு நம்ம கோட் லாங்குவேஜில் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு அந்த கோடை பூட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோட் வந்து எங்கிருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ மொத்தமாக ஒரு ஆர்கனைஸ்டு டேட்டாவை நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்டோரேஜ் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோர் அஷ்யூர் சர்வீஸ் இருக்கிற டேபிள்ஸ் அப்படின்ற ஸ்டோரேஜ் தான். ஸோ இதில் நம்மளுடைய அப்ளிகேஷனும் நம்மளால் இன்டர்ஃபேஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒரு டேட்டாவை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக, ஒரு டேட்டாவை ரொம்ப சீக்கிரமாக தேடுறதுக்காக, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எந்திரன் படம் பார்த்துருப்போம். இதில் ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிஃபோன் டைரக்டரில் இருக்கிற அந்த நம்பரை தேடுறதுக்காக ஒரு விஷுவலைஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதை சர்ச் பண்ண இல்லையா, அதை சர்ச் பண்ணக்கூடிய இடம் தான்
இந்த டேபிள்ஸ். அடுத்து முக்கியமான சர்வீஸ் Azure Q Storage. இந்த Q Storageனா நம்ம ஒரே நேரத்தில் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் வராமல் வச்சுங்க. அந்த 10,000 பேரும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி தான் அதோட ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இடத்துல நிற்கணும் இல்லையா? ஸோ அந்த நிற்கிற இடத்துக்கு பேர் தான் கியூஸ். நம்ம ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி வரிசையில் நின்று நம்ம ரேஷன் பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரி தான். அமேசான் வெப்சைட்டில் ஒரே நேரத்தில் இப்போ லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேரோட விஷயங்களையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைனில் நிற்கும். அந்த லைன் தான் கியூ. எது முதல்ல வந்துச்சோ அதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல ரிப்ளையை வாங்கிக்கிட்டு நம்ம யூசர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். அதனால தான் சம்டைம்ஸ் ஒரே நேரத்தில் ஒரு வெப்பேஜ்குள்ளே அதிகமான பர்சன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த யூசர்ஸ் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். உதாரணமாக சொல்லணும்னா டிஎன்பிசி எக்ஸாம் டைமில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 10-20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த வெப்சைட் வந்து அந்த பேஜோட லோடு தாங்க முடியாது இல்லையா? அதனால தான் ஹேங் ஆகுது. பட் அதர்வைஸ் 10 லட்சம் பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 10 லட்சம் பேரையும் அந்த வெப்சைட் தாங்கும். கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அஷ்யூரோட டேட்டா லேக் ஸ்டோரேஜ். இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான பிளேஸ் நம்மளுடைய டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இது முன்னாடி சொன்னப்பட்ட பிளாப் ஸ்டோரேஜோ ஃபைல் ஸ்டோரேஜோ இல்லாமல் மேசிவ் அமௌண்ட்டில் 1 ஜிபின்றதே ஒரு பெரிய டேட்டா தான். ஆனால் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 1 ஜிபி இல்லை, 1 டிபி இல்லை, 1000 டிபி இல்லை, 1000 பிபி அப்படின்ற அளவுக்கு நம்ம போனால் கூட இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு மேசிவான அமௌண்ட்டில் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜில் இருக்கிற அந்த வீடியோஸ் ஃபைல்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபைல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலுக்கு வரக்கூடிய அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். டேபிளில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இல்லை நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய அந்த க்யூவில் நிற்கிற அந்த டேட்டா இது எல்லாத்தையும் தாண்டி அதை விட அதிகமான அளவில் டேட்டா இருந்தாலும் ஸோ ஒரு ஹைராக்கியை கொடுத்துரும். ஸோ எது ஃபஸ்ட்டு வந்துச்சு, எது வந்து அதிகமாக இருக்குது, எது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தேவை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் பண்ணுது. ஸோ ஒரே நேரத்தில் நிறைய சோர்ஸஸை வந்து இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டா நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்கேல் செட் பண்ணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணுறது இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் தான். சரி, நம்மக்கிட்ட மேசிவான அமௌண்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அஷ்யூருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதோட இன்டர்நெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்லோட் பண்ணணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லோரும் ஜிசிபியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு ஜிசிபி பிடிக்கல, நாங்கள் எல்லோரும் வந்து அஷ்யூருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி முடிவெடுக்குது. ஸோ முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி டேட்டா அப்லோட் பண்ணும்போது 1 டிபி to 2 டிபி இருந்தால் ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு 1000 பிபி ரேஞ்சுக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியாது. 1000 பிபின்றது ஒரு மேசிவான டேட்டா. அதுக்கு கம்பெனிஸ் ரொம்ப காலம் உழைச்சிருக்கணும். ஆனால் ஒரு 10 பிபி ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கம்பெனியை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூரில் டேட்டா பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும்னா நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் அஷ்யூர் எந்த கம்பெனிக்கிட்ட இந்த டேட்டா பாக்ஸ் சர்வீஸ் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு டேட்டா பாக்ஸை கொடுத்து அனுப்பிச்சிடும். ஸோ அந்த கொடுத்து அனுப்பிச்ச டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணி கொடுத்துட்டா அவங்க செக்யூர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அஷ்யூரில் நம்மளுடைய டேட்டா சென்டரில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 பிபி ரேஞ்சுக்கு நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் காஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸை விட அதிகமாக போயிடும். ஏன்னா இன்டர்நெட் இன்றைக்கி அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் சொல்லலாம் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி ஃப்ரீயாக தராங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இங்கே விஷயம் அது இல்லை. ஏன்னா 1.5 ஜிபின்றது ஒரு டேட்டாவே கிடையாது நம்ம ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம டேட்டா பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் டேட்டா பாக்ஸ் 8 டிபியில் கிடைக்குது, 80 டிபியில் கிடைக்குது. அதே நேரத்தில் ஹெவியாக வேணும்னா 1 பிபி அளவுக்கு கூட நம்மளால் வந்து ஒரு டேட்டா பாக்ஸை வாங்கிக்க முடியும். ஸோ 1 பிபி அப்படின்றது ரொம்ப மேசிவான டேட்டா. ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இன்டர்நெட் டேட்டா செலவாகுன்னு. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த டேட்டா பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் இந்த 6
ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு எதை சொல்லணும்னா ஒவ்வொரு டேட்டாவுமே வேரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரேஜில் போய் சேவ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாப் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், டேபிள்ஸ், கியூஸ், டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா பாக்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் செக்ஷன்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸ்டோரேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டேட்டா பேஸ்னால் என்ன, SQLனா என்ன, அண்ட் Kubernetes சர்வீசஸ், Azure காஸ்மோஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் இந்த AZ-900 சர்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வேறு வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.